வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜூன் மாத பலன்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ரிஷப ராசியில சூரியன் பகவான், அடுத்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில குரு சுக்கிரன் புதன், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், இந்த 2 கிரகங்களும் வக்ர கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் ராகு கேதுவை. அடுத்து மீன ராசியில காலபுருஷனுக்கு கடைசி ராசியான அந்த மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல மாதம் ஆரம்பித்த உடனேயே, அதாவது 2ஆம் தேதி ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உச்ச வீடான அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். அந்த 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி சுக்கிரனும் அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. குரு உச்சம் பெற்று பலம் பெற்று அந்த சுக்கிரனோட சேரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த கடக ராசியில இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 21ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் 23ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த மிதுன ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறார். அதிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த மாத கிரகங்களாகப்பட்ட அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள். இப்போ இந்த ஜூன் மாதத்துல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களின் சேர்க்கையினாலையும் இந்த கிரகங்களின் கோச்சார தன்மையினாலையும் இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்திற்காக ஒரு போராட்டத்தை அனுபவிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். பொருளாதார வளர்ச்சிக்காக நிறைய இடங்களை மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி அதிகப்படியான வாடகை வீட்டிலும் வசிப்பவர்கள் நம்ம இந்த துலாம் ராசி என்பர்கள். இவர்களுக்கு சொந்த வீடு அப்படின்ற மாதிரியான ஒரு பாக்கியம் அப்படின்றது ஒரு 10% இருந்து ஒரு 15% தான் இங்க இருக்கும். ஒரு 100 துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அந்த 15% பேர் பார்த்தீங்கன்னா அந்த சொந்த வீட்டில் இருப்பாங்க. மீதி சதவீதம் பேர் அப்படின்றவங்க அந்த வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு அந்த 7ஆம் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி தன்னுடைய இடமாற்றங்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இவர்களினுடைய ராசி அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மாதத்தின் முதல்ல பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அதாவது 9ஆம் தேதியே அவர் 10ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறதுனால இந்த காலகட்டம் வேலை ரீதியான அலைச்சல்கள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய பேர் வேலை கிடைக்காம எந்தெந்த இடத்துலையோ போய் அலைஞ்சு திரிஞ்சு உங்களுடைய வேலைக்காகவும் உங்களுடைய பொருளாதாரத்திற்காகவும் அதிகப்படியான ஒரு போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த வேலை ரீதியான சில போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. அதே 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அதாவது உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அடுத்து தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. இவர் இந்த இடத்திற்கு சொந்தக்காரர். அந்த 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும்போது இந்த காலகட்டம் அந்த தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள், தொழில் ரீதியான கடன்களை முழுமையாக அடைக்கிறதுக்குண்டான சில முயற்சிகளில் இந்த ஜூன் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு நம்மளுடைய அந்த ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் இந்த கடன் இந்த மாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் எப்படி இவ்வளோ கடனையும் நாங்கள் முடிப்போம் அப்படின்ற
ஒரு கேள்விகள் அதிகப்படியாக இருக்கும். ஒரு கடனை நீங்க முடிக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுத்தாலே அந்த கடனுடைய அளவு அப்படின்றது குறையறதுக்குண்டான ஒரு முழு அமைப்பு அப்படின்றது இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுக்க போகுது. எங்க நமக்கு தேடினாலும் ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லை, ஒரு பொருளாதார மாற்றம் இல்லை, இதனால கடனை அடைக்கிறதுக்கு கூட எங்களால வழி இல்லாமல் இருக்கிறோம், மேலும் மேலும் கடன்கள் தான் வாங்கி கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான், அந்த சனி பகவானை அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால வேலை ரீதியான அங்கீகாரங்கள், யார் யாருக்கெல்லாம் உயர் பதவி கேட்குறீங்களோ, யார் யாருக்கெல்லாம் அலுவலகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, அங்கே இருக்கிற இடத்துல எனக்கு நிறைய ஒரு சுயமரியாதை இழப்பு இருக்கு, இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு அங்கீகாரம், நீங்க பார்க்குற வேலைக்கு உண்டான ஒரு வருமான உயர்வு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் ஒரு அருமையான மாற்றங்களை இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தில் குடும்பஸ்தானாதிபதி வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானம் தான். குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி தான் வர்றாரு. அதனால அவர் வந்து ஒரு 45 நாளைக்கு இருக்க போறாரு. அதனால அந்த குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஒருத்தருக்கு மேல இருக்கக்கூடிய சில ஈகோ சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவுகளை தாண்டி அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அங்கே இருக்கக்கூடிய கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய சில உறவுகள், இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஈகோ சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதம் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். ஒருத்தருக்கு அவர்களுக்குண்டான சில முடிவை மற்றவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணாமல் இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரியான சில மாற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திற்கு வர்றார். களத்திரஸ்தானாதிபதியும் 8ஆம் இடத்திற்கு வர்றார். அந்த களத்திரஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திற்கு வரும்போது இந்த இடத்துல புதிதாக திருமணமான தம்பதிகள், இப்போ தான் எங்களுக்கு ஏப்ரல் மாதம் கல்யாணம் ஆச்சு, ஜனவரி மாதம் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதமும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து 21ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சில கசப்பான அனுபவங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்தே தீரும். 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அடுத்து ஒரு அதிருப்தியின்மை, இவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல அவங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க. இந்த மாதிரியாக அந்த கணவன் மனைவி சில பிரச்சனைகள் அதிகப்படியாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 15 வருஷமா குடும்ப வாழ்க்கை நடத்தினவங்க கூட இந்த காலகட்டத்தில் விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். இது பெர்மனண்டாவே நாங்கள் பிரிஞ்சிருவோமா, எங்களுக்கு சேர்றதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா இது தற்காலிக கோச்சார நிலவரங்கள் மட்டும்தானே ஒழிய இதனால யாருமே பிரிய மாட்டாங்க. கோச்சார கிரகங்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் ஒரு தற்காலிகமாக வரும். அதுவே உங்களுக்கு 2 வருடமாக 3 வருடமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது உங்களுடைய தசாபுத்தியை பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. இந்த 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யலாம், அடுத்து உறவினர்களோடு சேர்ந்து செய்யலாம், அண்ணன் தம்பி உறவுகள் சேர்ந்து ஒரு தொழில் நடத்தலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தொழில் நடத்தலாம். இவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வருமான தடைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா அங்கே தனஸ்தானாதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படின்றது இல்லை. ஆனாலும் குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால சில இடத்துல உங்களுடைய முயற்சிகளில் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அதுக்குண்டான ஒரு வரவேற்பு, ஒரு ஆர்டர்ஸே வருது, ஒரு ப்ராஜெக்ட்ஸே வருது அப்படின்னா அது 2 மாதம் கழித்து தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில்
மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பில் சில இழுபறிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படிப்புகளை இழுபறிகள் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் மருத்துவம் படிப்பு படிக்கிறதுக்கு, அதாவது அந்த மெடிக்கல் சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில மனக்குழப்பங்களும் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன படிப்பு தேர்ந்தெடுக்கலாம், எந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போகலாம், இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு நல்ல ஒரு தீர்வு அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகம் கொடுக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.